டிமாண்டிக்கு வருவோம். இப்போ இந்த ஹாரர் ஃப்ரான்சைசி அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட். காஞ்சனாவா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும். இந்த 2 ஃப்ரான்சைசி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் இந்த ஜானர்ல சில ஃப்ரான்சைசி ஒர்க் ஆகாமலும் போயிருக்கு. இப்போ டிமாண்டி அந்த ரேஸ்க்குள்ள வருது. ஏன்னா 2 பார்க்கும்போது 1 அந்த டைம்ல பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் ஓடுச்சுங்கிறது வேற. 2 இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிராண்டியரான மியூசிக், சவுண்ட், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி, அது வேற மாரி ஒரு கதைய சொல்லுது. 3ல நாங்க வேற என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? இல்லை 3ல அது மேக்கிங்காகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ம். நான் பண்ண படங்கள்லேயே எனக்கு தெரிஞ்ச அதிக பட்ஜெட் படமாக அது இருக்கும். ஓகே, ஓகே. அது நல்ல கிராண்டியராக இருக்கும். ம். பார்த்தவங்க, நான் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டு பார்க்கல. நான் டப்பிங்கில் பார்த்தது, அப்புறம் படம் முடித்தோடனே ரஷ்ஷு பார்த்தது. ம். பட் இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லலாம் படம் பார்த்துட்டு அவங்க எல்லாருமே அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. சூப்பர், சூப்பர். ஆமாம். ஓகே. ரொம்ப ரொம்ப ஆன்டிசிபேட்டடான ஒரு இது. ஏன்னா நான் 2 தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு இன்டர்நேஷனல் லெவலான ஃபீலிங் இருந்தது. அந்த சவுண்ட் எனக்கு வந்து பர்சனலாக வந்துட்டு என்னன்னா, ஒரு ஆக்டராக எனக்கு எப்படியும் டிமாண்டி 3 அது அது அந்த படம் பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. அந்த படம் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஆயிருச்சு. ஓடிடி முதற்கொண்டு, தியேட்ரிக்கல் முதற்கொண்டு, ப்ரொடியூசர் மச் சேஃப் அதில். நல்ல ப்ராஃபிட்டபுளாகவே இருந்திருக்கும் அவங்களுக்கு. அது ஒரு ஃப்ரான்ச்சைஸின்னும் போது நீங்கள் நாளைக்கு 4 எடுத்தாலும் 3 டை 4 எடுத்தாலும் அந்த டைட்டிலுக்குன்னே அது ஒரு இது. எனக்கு வந்து பர்சனலாக க்ரோத்தாக எங்கே இன்னும் நல்லா இருக்கும்னா, மை டியர் சிஸ்டர், வேட்டசாமி, இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா பேர் ரீச் ஆனும். அப்புறம் அருள்வான். ஆமா. ஓகே. அப்போ டிமாண்டி காலனிங்கிறது உங்களோட சேஃப் ஜோன் மாதிரி அப்படி நீங்க கன்சிடர் பண்றீங்க? அது எனக்கு மட்டும் சேஃப் ஜோன் இல்லை, அஜய்க்கே அதான் சேஃப் ஜோன். அவரும் மேக்கரா அவர் வந்து மேக்கிங் பிச்சு எடுத்துருவாப்ல. அவர் மேக்கிங் இப்போ என்னோட இப்போ நான் பண்ண படங்க டைரக்டர் ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்போ கணேஷ் வந்து இவ்வளோ சீரியஸாக ஒரு படம் எடுக்கிறாப்லன்னா கணேஷோட ஹியூமர் சென்ஸ் பயங்கரமாக இருக்கும். தகராறு இல்லாத ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கதை ஒரு 15 கதை வச்சிருப்பாப்ல, ஏகப்பட்ட கதை வச்சிருப்பாப்ல. திடீர்னு பார்த்தா சார் இன்னொன்று கதை இருக்கு, அதை கேட்குறீங்களான்னு வாப்ல, என்ன வெரைட்டியாக ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு இது இருக்கு. ஆனால் மேக்கிங் வந்து அஜய் வந்து மேக்கிங் சரியான மேக்கிங்காக விஷுவல்லாம் சூப்பர் சூப்பர். ரொம்ப ஆன்டிசிபேட்டடான படம். அவன் விளையாட்டுக்கு சொன்ன அவருக்கும் சேஃபர் சொன்ன அதுதான். அவர் அதோட பெட்டருக்கு அதெல்லாம் வச்சிருக்காரு. அவரு ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு.